what is the ground reality? Why they chose actor turned politician Vijay? And in the first election, he won in a massive 108 seats. What is the ground reality? Is it Tamil Nadu people wanted a change? Or the Gen Z kid chose the leader properly? Let's ask him what is the ground reality. Kishore sir, நீங்க வந்து இங்க வந்து விஜய் வந்து இப்போ வந்து 108ல மஸ்ஸுவா வின் ஆயிருக்காங்க. Because it's not simple, it's history. He created an history. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது வந்து மிகப்பெரிய ஹிஸ்டரி. அது வந்து விஜய் வந்து அரசியல் தொடங்கி ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். இப்ப ஆட்சியே புடிச்சிட்டாரு. இருந்தாலும் வந்து மக்கள் வந்து சொன்னாங்க விஜயால ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டான், அவர் நிக்கிற இடத்துல தோத்துருவான் அந்த தொகுதியிலேயே அப்படின்னு சொன்ன நிறைய ரூமர்ஸ் எல்லாம் அப்படி பேசினாங்க. ஆனா படத்துல எத்தாலும் 100 கோடி அசால்ட்டா அடிக்கிற மாதிரி அரசியல வந்த உடனே 100 தொகுதி வந்து அசால்ட்டா தட்டிட்டு போனாரு. இருந்தாலும் இப்ப விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுலாம் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாப்போம் இன்னும் இத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டு இது பண்ணிடலாம். ஒரு 5 வருஷம் ஆண்டுட்டு போட்டோமே என்னதான் பண்றாரு பாக்கலாம். 5 வருஷம் ஆண்டுட்டு போட்டோம். பிளஸ் வந்து ஒரு 95 பேஜ் மேனிஃபெஸ்டோன்னு ஒரு ப்ராமிசஸ் பண்ணிருக்காரு. ஒருவேளை அந்த ப்ராமிசஸ் அவரால பண்ண முடியலன்னா ஜனங்க வந்து அவங்க தப்பா சூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பா இப்போதைக்கு வருஷத்துக்கு ஒரு 6 சிலிண்டர் தரான்னு சொன்னாங்க. 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர். அப்பனா வீட்டுக்கு வந்து சிலிண்டரே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து இப்போ அப்படி இல்லைன்னா நம்ம சலுகையை மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அது இப்போதைக்கு முடியாது. பண்ணலாம். விஜய் தளபதியை நம்பாம இருக்க முடியுமா? நம்பிக்கைத்த வாழ்க்கை பிளஸ் ஒரு மேனிஃபெஸ்டோல வந்து யாருமே உள்ள when it comes to சின்ன பசங்க, எஜுகேஷன், விமன் ஹெட்ஸ், குடும்ப தலைவிகள், அப்புறம் எஜுகேஷன் லோனா இருக்கட்டும், பிளஸ் ஃபார்மர்ஸே உள்ள இவ்வளவுக்குன்னு காசு பேடிக்கு வீட்டுக்குன்னு கொடுத்திருக்காரு. அது பத்தி கண்டிப்பா நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப விவசாய கடலாம் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஃபார்மர்ஸ் அப்படி அப்படின்ட்டு. பாப்போமே. அப்புறம் வந்து இப்ப வந்து ஒரு புது சேலஞ்ச் அரைஸ் ஆயிருக்கு. நேத்து வந்து ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே மர்ஜ் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. அது ரூமர்ஸ்ன்றாங்க. இன்னைக்கு அதுல பார்த்தா 2 நாள் டைம் கொடுத்து மெஜாரிட்டி அவர்னால பண்ண முடியலன்னா என்ன ஆயிருக்கீங்க எல்லாம்? ஏன்னா நேற்று கால ஹெட்லைன்ஸ் அதான் நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் அதுதான் 108 தொகுதி வந்திருக்காங்க. அவங்க வந்து 67 கிட்ட இருக்காங்க. இவங்க 53. அவங்க 2 பேர் வந்து கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போச்சு. ஆனா திமுக வந்து காலையில வந்து நாங்க வந்து விஜய்க்கு வந்து அதுக்கு வந்து நாங்க ஒத்துழைக்கல, எந்த ஒரு இடையிலும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 108 தொகுதி ஜெயிச்சிருக்காருல்ல விஜய், இவருக்காக ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஒரு 10 எம்எல்ஏ கிட்ட வரலாம், வந்து ஒரு 5 வருஷம் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஆட்சி அமைப்பாரு. இன்னும் 4 இருக்கு. நாளைக்கு அடுத்த நாள் கொஞ்சம் கடையெல்லாம் லீவ் விடுறாங்க. ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஆளுநர்கிட்ட இருந்து கடிதம் வரல. அவர் வந்து 115 சீட்டு கொண்டு வர சொல்றாரு. உங்க கான்ஸ்டிட்யூவன்சில யார் வின்னானு? கண்டிப்பா அது விஜய் தான்.